வடிவேல் படத்துல ஒரு டைலாக் வரும்ல, உனக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ கபின்னு இந்த பொட்டியை திறந்து பார்ப்பா, அது உனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு. ஏதாவது ஒரு காலகட்டத்துல செயல்பட முடியாம செக்கி சீரழிச்சு சின்ன பின்ன வாங்கி செருப்படி வாங்குற நிலை வரும்போது வரும். அந்த நேரத்துல இத கபால திறந்து பாரு, இது உனக்கு கை கொடுக்கும் அப்பா. அந்த மாதிரிதான் திருமாவளவன் அண்ணன் அவருக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் பாமகவை வம்புக்கு வைப்பாரு. அப்படிதான் இன்னைக்கு ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு. என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்ம திருமா அண்ணன் இப்போ ரொம்ப வேதனையில் இருக்கிறதா கேள்விப்படுறோம். ஏற்கனவே அவர் போட்டியிட்ட தொகுதிகளை குறைச்சிக்கிட்டு வெறும் 4 தொகுதியை மட்டும் வாங்கிக்குமாறு ஸ்டாலின் அவர்கள் அவங்கள பார்த்து நிர்பந்தம் பண்றாங்க அப்படின்ன மாதிரி அவர் இந்த நேரலையில் வந்து வருத்தப்பட்டிருந்தார். சரி, இது எப்படிடா சரி கட்டலாம்? ஸ்டாலின் நமக்கு தொகுதிகளை அதிகமாக ஏற்றி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் என்னடா செய்யணும் அப்படின்னு அவர் யோசிக்கும் போது தான் பாமகன்ற ஒரு கட்சி திடீர்னு கண்ணுக்கு தெரியும். எப்பெல்லாம் அவங்க வந்து அரசியல் களத்திலையோ தேர்தல் களத்திலையோ கொஞ்சம் சுணக்கம் அடையிறாங்களோ அப்போ எல்லாம் பாமகவை வம்புக்கு இழுக்கணும். இதுதான் அவங்களுடைய அஜெண்டா. அப்படி வம்புக்கு இழுத்தாதான் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போது இவர் நம்ம திருமாவளவனை கூப்பிட்டு இருந்தாங்க ஒரு 2 தொகுதி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, நீங்கள் பரவாயில்லைங்க பாமக நல்லா பேசிட்டீங்க அப்படின்னு அந்த 2 தொகுதிகளை வாரி கொடுத்துருவாங்க போல இருக்கு. அப்படி தான் இன்னைக்கு இந்த எலெக்ஷன் டைமில் பாமக இது வரைக்கும் திருமாவளவன் பற்றியோ இல்லை விசிக கட்சியை பற்றியோ எந்த இடத்துலையும் பெருமளவில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாயால் இது வரையும் எதுவுமே பெரிய அளவில் பேசப்பட்டது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கடந்த காலத்தில் இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டிருப்பார். என்ன அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலினோட கைகோர்த்திருக்காரு, திமுக கூட்டணியில் இருக்காரு, சமூக நீதியோட தூண், இந்த தமிழ்நாட்டோட சமூக நீதியை காக்க வந்த மகான் மாதிரிலாம் பேசக்கூடிய திமுக அரசு இன்னைக்கு அவங்க கூட இருக்கிற நம்மளுடைய விசிக கட்சியோட தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏன் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேச மாட்டாரு? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தலித்துக்களுக்கும் தானே அதிகமான இடஒதுக்கீடு கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற ரிசர்வேஷனும் காக்கப்படல. மற்ற மாநிலங்களில் எடுக்கிறாங்க, கூட்டணியிலே இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி செய்கிற பல மாநிலங்களில் எடுக்கிறாங்க, மத்தியில் காங்கிரஸும் இதை வலியுறுத்துது. அப்படி இருக்கும்போது கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் அண்ணன் ஏன் இதை கேட்கல அப்படிங்கிற மாதிரி தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டிருந்தார். திருமாவளவன் ஏன் கேட்கல, பட்டியலின மக்களுக்கான தலைவராக இருக்காரு, ஏன் கேட்க மாட்டாரு அப்படின்னு தன்னோட பட்டியலின மக்களுக்காக ஏங்க பேச மாட்டீங்க, நாங்கள் பேசுகிறோன்றதா மட்டும்தான் அவர் எனக்கு தெரிஞ்சு ரீசண்டாக திருமாவளவன் அண்ணன் அவர்களை பற்றி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசினது. இதில் வேறு எங்கேயுமே பாமக விசிகாவை வம்புவித்ததாகவும் எனக்கு தெரியல, அவர்களை பற்றி பேசினதாகவும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் விசிகாவில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் எப்போவுமே பாமகவை வம்புக்கு இருக்கிறதே வேலையாக வச்சுருக்காரு. அப்படி தான் நேற்றைக்கு கலாட்டா அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவன சேனலில் நடத்தப்பட்ட ஒரு நேர்காணல் எதிரில் பாண்டே அவர்கள் இருக்கார். அந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் சாதியவாதி அமைப்புகளோடும் மதவாத அமைப்புகளோடும் நாங்கள் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம், அதனால் நாங்கள் ஸ்டாலின் கொடுக்குற 2 சீட்டை கூட வாங்கிக்கிட்டு நாங்கள் இங்கேயே கையை கட்டி வாயை பொத்தி கம்முன்னு உட்காந்துடுறோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அப்போ பாண்டேவன் என்ன சொல்கிறாரு, அவரும் அதை வழிமொழிகிறாரு. நீங்கள் யாரை சொல்ல வரீங்கன்னு தெரியுது, பாமகவை நீங்கள் பாஜகவையும் சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு. அதுவுமே இங்கே முற்றிலும் தப்பு. பாமகவை எந்த விதத்தில் நீங்கள் ஒரு ஜாதிய கட்டமைப்புக்குள்ளே அடக்குறீங்க? ஒரு இனத்துக்காக போராடக்கூடிய கட்சி அப்படின்னு நீங்கள் எப்படி ஒரே ஒரு கூட்டுக்குள்ளே அடைக்கிறீங்க? எல்லாருக்காகவும் போராடி இருக்கு, எல்லா விஷயத்துக்காகவும் போராடி இருக்காங்க. ஆனால் அவங்கள என்ன பண்ணுறீங்க, பர்டிகுலராக அவங்க ஒரு சாதி கட்சி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கூட்டுக்குள்ளே அடக்க பார்க்குறாங்க. ஆனால் அது இங்கே நிதர்சனமான உண்மை கிடையாது. அவர் மத்திய அமைச்சராக இருக்கும்போது பட்டியலின மக்களுக்காக செய்தது ஏராளம், இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பட்டியலின மக்களுக்காக குரல் கொடுத்து வரார். வேங்கை வயல் அந்த பிரச்சனைக்கு தொடர்ந்து அதிகமான அறிக்கைகளை விட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நாங்குநேரியில் ஒரு தலித் பையன் மீது இவ்வளோ பெரிய தாக்குதல் நடக்கும் போதும் அவர் தான் குரல் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, ஆம்ஸ்ட்ராங் தலைவருடைய கொலை மிகப்பெரிய கொலை, அதுக்கு தொடர்ந்து அழுத்தங்களை கொடுத்து சிபிஐக்கு மாற்றினதில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இப்படி பட்டியலின மக்களுக்காக தொடர்ந்து போராடக்கூடியவர் அன்புமணி ராமதாஸ். அவர் எங்கங்க எப்போவும் வன்னியர் சமூகத்துக்காக மட்டும் பேசினார்? சாதிவாரி கணக்கெடுப்புன்றது ஒரு வன்னியர் சமூகத்துக்கானது மட்டும் கிடையாதுங்க. அவர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் இடஒதுக்கீடை பகிர்ந்தளிப்பது தான் சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும்தான் ஒரு தீர்வு அப்படிங்கிறதுனால அதை தொடர்ந்து பேசுகிறார். இதில் எங்கெங்க சாதி இருக்குது? அவர் எங்கெங்க சாதி பெருமை பேசினார்? அவர் எந்த இடத்துல மற்ற சமூகத்தை தப்பாக பேசியிருக்காரு? ஆனால் திருமாவளவன் சொல்கிறாரு, பாமக வந்து வெறுப்பு அரசியலை செய்து எங்களுக்கு வரக்கூடிய இடஒதுக்கீட்டால் இந்த சமூகத்துக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. புரியல. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்கே பேசுகிறாரு? இல்லை அவங்க கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்கே பேசியிருக்காங்க?
இடஒதுக்கீடை நீங்க இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு தான் கேட்குறாங்க. பட்டியலின மக்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொடுங்க இடஒதுக்கீடு அப்படின்னு தான் கேட்குறாங்க. வன்னியர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கேட்குறாங்க. இதனால பட்டியலின மக்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு கிடையாது. இது இவ்வளோ படித்து முதல்ல இந்த ஆரம்பத்தில் இந்த பேட்டி ஆரம்பிக்கும் போது சொல்கிறாரு, பாண்டே அவர்கள் படித்து டாக்டர் பட்டம் வாங்கினவர் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயத்த பெருமையாக சொல்கிறாரு, நான் மறுபடியும் இன்னொரு டாக்டர் பட்டத்துக்கு நான் விண்ணப்பம் எழுதியிருக்கேன் அப்படின்னு. 2வது டாக்டர் பட்டம் வாங்க போகிற நம்ம திருமாவண்ணனுக்கு எப்படி இது தெரியாமல் போச்சு? எந்த 2ஆம் கட்ட தலைவரோ இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்களோ பட்டியலின மக்களுக்கு செல்லக்கூடிய அந்த சலுகையால் வன்னியர் மக்களுக்கு கிடைக்கலன்னு எங்கே வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணியிருக்காங்க? இல்லை பட்டியலின மக்கள்லாம் இப்படி, வன்னியர் சமூகம்லாம் இப்படின்னு ஏதாவது பிரித்து பேசியிருக்காங்களா? ஒரு ஆதாரம் உங்களால் கொடுக்க முடியுமா? அப்படி இருக்கும்போது திருமாவளவன் அண்ணன் எந்த விதத்தில் இப்படி ஒரு மகா பெரிய குற்றச்சாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி மீது வைக்கிறாரு? என்ன காரணம் அப்படின்னா, தேர்தல் நெருங்கிட்டா பாட்டாளி மக்கள் கட்சியை பேசினாதான் அவங்களுடைய தொண்டர்களுக்கும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அதே மாதிரி திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அந்த உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக அந்த இடத்துல பாமகவை பற்றி பேசுறதுக்கே ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த இடத்துல பாமகவை பற்றி பேசுகிறார். சரி, பாமகவை சாதி கட்சின்றீங்க, அது எவ்வளவோ சாதிச்சிருக்கு, இதெல்லாம் பல வீடியோக்கள் போட்டாச்சு, அதை பற்றி நம்ம பேசவே வரல. அவங்க எந்த இடத்துலையும் உங்களை பற்றி பேசவே கிடையாது. பட்டியலின மக்களுக்காக பேசக்கூடிய திருமாவளவன் அப்படின்னு சொல்லிக்கிற நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மறைமுகமாக யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரியும். எல்லாரையுமே வெட்ட வெளிச்சமாக சவுக்கு சங்கர் அவர்கள் பல வீடியோக்களை வெளியிட்டிருக்காரு. ஏன் இது வரைக்கும் நீங்கள் அந்த கூட்டணியில் நீடிக்கிறீங்க? ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவரை அநியாயமாக வெட்டி போட்டிருக்காங்க, அதுக்கு ஒரு நீதி கிடைக்கல. அதை சிபிஐ வழக்குக்கு மாற்றினாங்க. சிபிஐ வழக்குக்கு மாற்றக்கூடாதுன்னு யார் சொல்கிறது? தமிழக அரசு போய் வாதாடுது. ஏன் சிபிஐ விசாரிக்கக்கூடாது? அந்த கொலையில் என்ன உண்மைன்னு சிபிஐ விசாரித்து வெளியே வரட்டும். அவசரமாக இத்தனை பேர் என்கவுண்டர் போட்டாங்க. ஏன் போட்டாங்க? இதையெல்லாம் பட்டியலின மக்களுக்கான தலைவர்னு பேசிக்கிற திருமாவண்ணன் பேச மாட்டீங்களே. ஆகாஷ் கொலை லாக்அப் டெத்துங்க. இந்த திமுக ஆட்சியில் எத்தனை லாக்அப் டெத்து நடந்திருக்கு? ஏன் அதை பற்றிலாம் வாயை திறக்க மாட்டீங்க? இதெல்லாம் செய்யாது நீங்கள். இதையெல்லாம் பூசி மழுப்ப உடனே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதி கட்சி, அந்த அமைப்போட சேர மாட்டோம், அதனால் நாங்கள் திமுகவில் 2 சீட்டு கொடுத்தாலும் கையை கட்டி வாயை பூத்தி நாங்கள் சீட்டை வாங்கிக்குவோன்னு பேசுகிறீங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம், அவர் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை இந்த இளைஞர்கள் மத்தியில் விதைக்கிறாரு. எல்லாரும் ஒன்று கூடி இருக்கணும், இந்த மக்கள் வெறுப்பு பிரச்சாரத்துக்கு ஆளாகக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து சொல்கிறாரு. அப்படியாப்பட்ட மனுஷனை, அப்படியாப்பட்ட ஒரு கட்சியை நீங்கள் பொது வெளியில் இது ஒரு சாதிய கட்சி, அவங்க இப்படி ஒரு வெறுப்பை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இவங்க சாதி கட்சினா நீங்கள் கூட்டணி வச்சிருக்க ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசுவோமா? சரி, பாமக சாதி கட்சி அப்படின்னா நீங்கள் கூட்டணியில் ஏகப்பட்ட சாதி கட்சிகளை வச்சு தான் இன்றைக்கி திமுக நான் 25 கட்சிகளுக்கு மேலே கூட்டணி வச்சுருக்காங்க. கருணாசோட புலிப்படை தேவர் இயக்கம் பார்க்குறீங்களா? அவர் பேசுனது எவன் அடித்தாலும் அங்கே முதல்ல நிற்கிறது அடிக்கிறது தேவனா இருக்குன்னு பேசியிருக்காரு. பாருங்க, பழகிப்பார், பாசம் தெரியும், படைத்துப்பார், வீரம் தெரியும். அப்படி உள்ளவங்க நாங்க மறைந்த மன்னர்களுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, வாழ்ந்த மன்னர்களுக்கு சொந்தக்காரன். ஒரு நாளைக்கு சரக்குக்கே வந்து நாங்க 1 லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்கோம். என் 31 சமுதாயத்து மேல அந்த கையை ஒடிக்கிறான், காலை ஒடிக்கிறான், வேலை வச்சா அவன் காலை ஒடிக்கிறான். நீ கொலை பண்ணு எங்களை சொல்லிட்டு போய் முதல்வரே அடி பண்ணி பயப்படுறாரு. அதான் உண்மை. போதை ஏற்றிக்கிட்டு தான் ஒருத்தனை கொலை பண்றதுக்கே தைரியம் வருது உங்களுக்கு. எங்களுக்கு அப்படி இல்லை, தூங்கி எந்திரிச்சாலே செஞ்சிடும். கொலை பண்ணு எங்களை சொல்லிட்டு போய் ஆக்கிட்ட கழிச்சு வச்சு வாங்கப்பா. ஒரு புலினா புலி மாதிரி தான் இருக்கும். செத்தாலும் வீரனா சாகனதுக்காக சுத்திட்டு இருக்கிறேன். இந்த இடம், இந்த தேவர் இனங்கிற இந்த ஒண்ணுதான் ஒரு அடிப்படை தகுதி. தமிழ் தேசம் கட்சின்னு ஒருத்தர் இருக்காரு, செல்வகுமார். அவரும் உங்க கூட்டணியில் தான் இருக்காரு. முத்திரையர்கள்ல நாங்க தான் இப்படி அப்படின்னு சாதி பெருமை பேசக்கூடிய அவரு உங்க கூட்டணியில வச்சுக்கிறீங்க. அப்புறம் கொங்கு நாடு மக்கள் தேச கட்சி ஏங்க, அவர் சொல்றாருங்க சாதி மறுப்பு திருமணத்தால இங்க என்ன நடந்துற போகுது அப்படின்னு பேசுறாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? சாதி மறுப்பு திருமணம்லாம் நடக்கணும்னு சொல்றீங்க. அவர் நடக்கக்கூடாதுன்னு சொல்றாருங்க. வள்ளி கும்மி வச்சு வள்ளி கும்மியில மைக்கில் சொல்றாரு, நம்ம வீட்டு பிள்ளைங்களை பாருங்க, நம்ம வீட்டுல சொல்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு மைக்கிலே பேசுறாங்க. அவங்க உங்களுக்கு சாதி வெறுப்பை தூண்டலையா? எத்தனை கட்சி ஒரு சாதி அமைப்புகளை மொத்தமாக கூட்டி வச்சிருக்க ஒரு திமுக கூட்டணியில் அங்கம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லாத உங்களை பற்றி பேசவே அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி திருமாவளவனை பார்த்து பேசுறதுக்கு என்ன இருக்குது? அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்க அரசியலில் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை முன்னெடுத்துட்டு அழகாக போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பொதுவெளியில் ஒட்டுமொத்தமாக ஒரு குற்றத்தை சுமந்துட்டு போகிறீங்க. இப்படியே நீங்கள் சொல்லி தான் திமுகவில் 5 தொகுதி வாங்கின இப்போ இன்றைக்கி 4 தொகுதிக்கு வந்து நிற்கிறாங்க. 6 தொகுதி வாங்கின நீங்கள் இன்றைக்கி 4 தொகுதி வாங்கிக்கணும்னு நிர்பந்தப்படுத்துகிறாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்றைக்கி 18 தொகுதி வாங்கியிருக்கு. அதில் பாதி தொகுதி உங்களால் வாங்க முடிஞ்சுதா? பகிரங்கமாக சவால் விட்டார்ல பாலு சார். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களால் அவங்களுடைய அரசியல் பயணத்தில் ஈடு கொடுக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் நீங்கள் திமுகவோட கை கட்டி வாய்ப்பொத்தி தான் நிற்க போகிறீங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் மேலும் மேலும் வளரப்போகுது. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அத்துணை சமுதாயத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தலைவனாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கத்தான் போகிறாரு. நீங்கள் எவ்வளோ தான் கத்தி கூப்பாடு போட்டாலும் நீங்கள் தலித்துகளுக்கு பாதுகாப்பு ஆளன் அப்படின்னு வெளியில் காட்டிக்கலாம் கூட
உங்களுடைய பிம்பங்கள் மொத்தம் உடைஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு தலைவராக உருவெடுக்கிறாருன்றதை பொறுத்து கொள்ள முடியாம தான் இன்னைக்கு பகிரங்கமா அவர் ஒரு சாதிய கட்சி, அவங்க ஒரு சாதிய கட்சின்ற ஒரு விஷயத்த வெளிப்படையா நீங்க பேசுறீங்க. அதுபோலதான் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் எதையாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணியோ, எதையாவது ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உண்டு பண்ணியோ பாட்டாளி மக்கள் கட்சி மீது பை சுமத்துவதே வேலையா இருக்கீங்க. அதை இன்றைக்கு நீங்க புள்ளியார் சுழி போட்டு தொடங்கி வச்சிருக்கேன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா அத்தனையும் தவிடுபடியாக்கி இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.